சப்பாத்தி கேள்விப்பழம் ஜாம் வந்து எப்பயுமே என்னோட யூஸ்க்கு மட்டும்தான் பண்ணிப்பேன். ஆர்டருக்காக அதிகமாலாம் செஞ்சு குடுக்கறதில்ல. எப்பயாவது ஒரு டைம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா மட்டும் செஞ்சு குடுப்பேன். ஏன்னா, இதில வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால, சரி இப்போ வந்து ஆர்டர் வந்திருக்கு. சப்பாத்தி கேள்விப்பழம் ஜாம் கேட்டு அவங்க 1 மாசம் ஆச்சு. சிஸ்டர் பார்த்து செஞ்சு குடுங்க, செஞ்சு குடுங்கன்னு கேட்டாங்க. என்னால பண்ணவே முடியல. பார்க்கறக்கு வந்து ரத்த பொரியல் மாதிரி இருக்குங்களா, அவ்வளோ டார்க் கலரா இருக்கு. சரி இந்த டைம் செஞ்சு குடுத்துருவோம். இந்த டைமும் வந்து எல்லாமே பழமா வேற பறிச்சுட்டு வந்துட்டாங்களா, சரி ஜாமா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்றேன் செஞ்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா, இதுக்கு வேலைகள் வந்து போயிட்டே இருக்கு. அடுப்புல காய்ச்சணும் அப்படின்னா வேற வேலை செய்யவும் போ முடியாது. இதவே பார்த்துட்ருக்கணும். ஒரு வழியா வந்து ஜாம் பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டுருக்குது. இத செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சரிங்களா? நல்ல கலர் வந்து நல்ல டார்க் கலரா இருக்கு. டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சாப்பிட்லாம். இதில் சேர்க்குறது வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து கருப்பட்டி இது மட்டும் தான் சேர்ப்பேன். வெள்ளை சுகர்லாம் எப்பவுமே சேர்க்க மாட்டேன்.